ஹலோ அப்பா, 3000 காசு வேணும். எதுக்கு? எதுக்கா? பவர் பேங்க் வாங்கணும், ஹெட்ஃபோன் வாங்கணும். என்ன புரிஞ்சுக்கோடா, ஃபீஸ் கட்டுறதுக்கே காசு இல்லை. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு வேணும். இல்லை நான் சூசைடு பண்ணிக்குவேன். நீங்கள் தான் பார்த்துக்கங்க. யோ, கண்ணு தெரியாதா உனக்கு? ஓ, இவருக்கு உண்மையிலே கண்ணு தெரியாதாட்டுக்குது. சாரி பிரதர், உங்களுக்கு கண்ணு தெரியாது, எனக்கு தெரியாது. பரவாயில்ல பிரதர், நீங்கள் தான் புதுசாக கேட்குறீங்க, அதான் சாரி கேட்டிங்களா, அப்புறம் என்ன? ஏன் பிரதர், வீட்டில் அண்ணா தம்பி யாரும் அந்த வேலைக்கு போகிறான்ல, நீங்கள் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லை பிரதர், வீட்டுக்கு நான் ஒரே பையன் தான். அப்பா என்னால் நடக்க முடியாது, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு கண்ணு தெரியாதுன்னு கட்டி பிச்சை எடுத்து பழக்கலாம் தான். ஆனால் என்னை கேள்வி செய்வது குடும்பத்தை கேள்வி செய்வாங்க. அதனால் 10 ரூபா சம்பாதிக்கலாம் இருந்தால் நேர்மையாக சம்பாதிக்கலாம் தான் இருக்கேன் பிரதர். ஓகே பிரதர், சாரி பிரதர். நான் இன்னொருத்தர் மனுஷன் இப்படி கஷ்டப்படுத்திட்டேன், அவர்கிட்ட சாரி கேட்கணும். அப்பா சாரிப்பா, நான் அப்போவே உங்கள் சூழ்நிலை தெரியாமல் அப்படி பேசிட்டேன். ஆடம்பரமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நான் நல்லா படிக்கிறேன். சரிப்பா.